ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த நீட்டில் வரக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய நிறைய முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய டாபிக் என்னென்னா ஜிஓசியிலேருந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம டீட்டெயிலில் பார்க்கக்கூடியது. ஒரு நீட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி, சரிங்களா, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், இதில் வரக்கூடிய ஒரு மினிமம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த லோயஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப்டு இண்டிகேட் பை the delta 1, delta 2 and delta 3 due to the inductive effect in the following compounds. ஒரு இண்டக்டிவ் எஃபெக்டில் லோயஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜை ஷோ பண்ணக்கூடிய இந்த கேட்டகரியில் டெல்டா 2, டெல்டா 3, டெல்டா அண்ட் டெல்டா 1 இதை நம்ம கொஷனில் கேட்டிருக்கக்கூடியது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் மெத்தட் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். நார்மலாக இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் மெத்தட் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு குரூப் இருக்குது. அது எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப்பாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப்பாக இருக்கலாம். எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப்பாக இருந்தாலும் சரி, இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது த்ரூ த பாண்ட். ஒன்று பாண்ட் வழியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம் இந்த கார்பனுக்கு, அப்படி இல்லைன்னா இந்த கார்பன்லேருந்து பாண்ட் வழியாக எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ஜி அப்படிங்கிறது பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை கொடுத்தா இட் இஸ் கால் த ப்ளஸ் ஐ, பாண்ட் வழி எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணால் இட் இஸ் கால் த மைனஸ் ஐ. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, டூ டு த பாண்ட் த்ரூ த சிக்மா பாண்ட். பர்டிகுலராக சிக்மா பாண்ட் வழியாக தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், அண்ட் சிக்மா பாண்ட் வழியாக தான் எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணும். ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு தான் அதிகமான எலக்ட்ரானை டொனேட்டும் பண்ணும், ப்ளஸ் அதிகமான எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். ஸோ இந்த கார்பனுக்கு தான் அதிகமான, இப்போ சப்போஸ் அவங்க கேட்கக்கூடியது லோயஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் படி கார்பன் 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 அண்டு குளோரின். ஆல்ரெடி குளோரின் தடி மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், ஸோ இட் இஸ் கால் த டெல் நெகட்டிவ், இட் இஸ் கால் த டெல் பாசிட்டிவ். ஸோ இந்த கேட்டகரி படி பார்க்கும்போது குளோரின் அதிகமான எலக்ட்ரான்ஸை எங்கேருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணால் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கார்பன். ஸோ இட் இஸ் த ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கொடுத்துருக்கூடியது ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது டெல் டபுள் டெல் ப்ளஸ், அதுக்கப்புறம் ட்ரிபிள் டெல் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் டெல்டா 4 டெல் பாசிட்டிவ். ஸோ ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைலி பாசிட்டிவ் அல்லது லீஸ்ட் பாசிட்டிவ். நமக்கு கேட்டிருக்கக்கூடியது லோயஸ்ட் பாசிட்டிவ். இது ரெண்டு கொஷின்ஸுமே கேட்கலாம். ஒன்று லோயஸ்ட் பாசிட்டிவ்னு கேட்கலாம், இல்லைனா ஹையஸ்ட் பாசிட்டிவ்னு கேட்கலாம். நல்ல கவனிங்க, கொஷின்ஸில் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்து இந்த குரூப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதாலும் சரி, இல்லை வித்ட்ரா பண்ணுறதாலும் சரி, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கார்பனில் தான் அதிகமான எலக்ட்ரானை டொனேட்டும் பண்ணும், ப்ளஸ் அதிகமான எலக்ட்ரானை வித்ட்ராவும் பண்ணும். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்டாக இருந்தால் ஹைலி எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர், ஹைலி பாசிட்டிவ் அப்படிங்கிறது இது இந்த டெல் பாசிட்டிவ். ஸோ அவங்க கேட்டுக்கிறது லோயஸ்ட்டு, அதாவது ஐடென்டிஃபை லோயஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப்டு ஆன் த இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ கொடுத்துருக்கூடிய கொஷனுக்கு பாருங்கள், இந்த குளோரின் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுது. ஸோ இது டெல் பாசிட்டிவ், இது ஹைலி டெல் பாசிட்டிவ், சரிங்களா. ஸோ கொஷினில் நமக்கு லோயஸ்ட் டெல் பாசிட்டிவ் அப்படி தான் கொஷின். சப்போஸ் இதே கொஷினுக்கு ஹையஸ்ட் டெல் பாசிட்டிவ் அல்லது ஹையஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டாலே ஆன்சர் வந்து இந்த டெல்டா 1. இட் இஸ் கால் இந்த டெல்டா 1 அப்படிங்கிறது ஹையஸ்ட் பாசிட்டிவ், ஹையஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ். லோயஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு டெல்டா 3, சரிங்களா. இட் இஸ் கால் த லோயஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ குளோரின் எலக்ட்ரானை எங்கேருந்து அதிகமாக வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பனில் இருந்து அதிகமான எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். ஸோ மொத்த எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் எங்கேருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். ஏன்னா பாண்ட் வழி எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டொனேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நமக்கு த்ரூ த சிக்மா பாண்ட் வழியாக தான் எலக்ட்ரான் நடக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடியது லோயஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டெல்டா 3. ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கூடியதில் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஷினுக்கு ஃபஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
ஜீரோ இண்டக்டிவ் எஃபெக்ட். ஜீரோ ஆல்ரெடி தெரியும். இண்டக்டிவ் எஃபெக்டில் அதனுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0. இட் இஸ் கால் த ரெஃபரன்ஸ். இதில் யார் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் ஜீரோன்னு சொல்லக்கூடியது ஹைட்ரஜன் தான் ரெஃபரன்ஸ். இந்த ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி அதனுடைய வேல்யூ அதிகமாகுதா இல்லை குறையுதா, சரிங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கார்பன் 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 இதில் இருக்கக்கூடிய குரூப். அதே மாதிரி இந்த குரூப், சப்போஸ் இந்த குரூப் வந்து இந்த G எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் த்ரூ த சிக்மா பாண்ட் அண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் த்ரூ த சிக்மா பாண்ட். எலக்ட்ரானை கொடுத்ததுக்கப்புறம் இட் இஸ் கால் த பாசிட்டிவ் சார்ஜ். இது டெல் மைனஸ், இது டபுள் டெல் மைனஸ். இது இங்கே எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது நெகட்டிவ். ஸோ இது டெல் பாசிட்டிவ், இது டபுள் டெல் பாசிட்டிவ், இது ட்ரிபிள் டெல் பாசிட்டிவ், இது 4 டெல் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு மேலே என்ன சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இட் இஸ் கால் த ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ ப்ளஸ் ஐ அப்படின்னா வேல்யூ வந்து கம்மியாகுது. ஸோ இட் இஸ் கால் த ப்ளஸ் ஐ. மைனஸ் ஐ அப்படின்னா வேல்யூ வந்து அதிகமாகுது. ஸோ இட் இஸ் கால் த மைனஸ் ஐ. ஸோ வேல்யூ அதிகமாகுதா, ஜீரோலேருந்து வேல்யூ அதிகமாகுதா இல்லை ஜீரோலேருந்து வேல்யூ வந்து கம்மியாகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் யாருக்கு வேல்யூ அதிகம் யாருக்கு வேல்யூ கம்மி அப்படிங்கிறது டூ டு த ரெஃபரன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ யாருக்கு வேல்யூ ஜீரோ அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு தான் அதனுடைய வேல்யூ வந்து ஜீரோ. இண்டக்டிவ் எஃபெக்டுடைய ஹைட்ரஜனுக்கு இண்டக்டிவ் எஃபெக்டுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0, சரிங்களா? ஸோ ஜீரோ இண்டக்டிவ் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய காம்பவுண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 பாருங்கள். கொஷின் நம்பர் 3, increasing order of stability, increasing order of stability, resonating structure given the choose the correct answer from the options given below. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் கரெக்டான ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுல ஆல்ரெடி 4 பாயிண்ட் 4-5 பாயிண்ட் கிளியராக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. 4 or 5 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அதில் ஆல்ரெடி தெரியும் லெஸ் சார்ஜ் மோர் ஸ்டேபிள். முதல்ல செக் பண்ண வேண்டியது சார்ஜ். சார்ஜை பொறுத்த வரைக்கும் எங்கே சார்ஜ் கம்மியாக இருக்கோ அந்த காம்பவுண்ட் மோர் ஸ்டேபிள், அந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் மோர் ஸ்டேபிள் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான இந்த கீ பாயிண்ட். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் த IUPAC நாமன்கிளேச்சர் படி ஒரு மோர் ஸ்டேபிள் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வி கேன் செக் த சார்ஜ். சார்ஜ் சேமாக இருந்தால் செக் பண்ண வேண்டியது ஆக்டேட். ஆக்டேட் ஆர் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். ஸோ ஆக்டேட் அல்லது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸு ஃபஸ்ட்டு சார்ஜ் சேமாக இருக்குது அப்படின்னா எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்டேட். ஆக்டேட்டுன்னு சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் பாண்ட். சப்போஸ் ஆக்டேட்டும் சேமாக இருக்குது அப்படின்னா சார்ஜ் லொக்கேஷனை பார்க்கணும். தேர்டு பாயிண்ட் வந்து சார்ஜ் லொக்கேஷன். சார்ஜ் லொக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது மோர் ஸ்டேபிள். இட் இஸ் கால் த சார்ஜ் லொக்கேஷன். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா சார்ஜ் செப்பரேஷன். ஃபோர்த்து பாயிண்ட்டு சார்ஜ் செப்பரேஷன். அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து நமக்கு இன்டர்மீடியட்ஸுடைய ஸ்டெபிலிட்டி. இன்டர்மீடியட்ஸுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். நமக்கு இந்த ஃபோர்த்து பாயிண்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லெஸ் சார்ஜ் மோர் ஸ்டேபிள். ஸோ ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா சார்ஜ். எங்கே சார்ஜ் கம்மியாக இருக்கோ அந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் மோர் ஸ்டேபிள். லெஸ் சார்ஜ் மோர் ஸ்டேபிள் ஆன் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். சார்ஜ் சேமாக இருக்கும்போது அடுத்து எந்த பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஆக்டேட். ஆக்டேட்டுன்னு சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் பாண்ட். ஸோ நம்பர் ஆஃப் பாண்டும் சேமாக இருக்குது. நம்பர் ஆஃப் பாண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ மோர் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் மோர் ஸ்டேபிள் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், லெஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் லெஸ் ஸ்டேபிள் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அடுத்தது சார்ஜ் லொக்கேஷன். இந்த சார்ஜ் லொக்கேஷனை எப்போ செக் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ஜும் சேமாக இருக்குது, ஆக்டேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சார்ஜ் லொக்கேஷன். சார்ஜ் லொக்கேஷன் அப்படிங்கிறது லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ஆர் ப்ரெசென்ட் இன் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் த நெகட்டிவ் சார்ஜ் ஆர் மோர் ஸ்டேபிள், வைஸ் வர்சா அன்ஸ்டேபிள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சார்ஜ் லொக்கேஷன் பார்த்ததுக்கப்புறம் சார்ஜ் செப்பரேஷன் பார்க்கணும். சார்ஜ் செப்பரேஷன் அப்படிங்கிறது நியர் சார்ஜஸ் ஃபார் அவே மோர் ஸ்டேபிள், ஆப்போசிட் சார்ஜ் நியர் டு ஈச் அதர் மோர் ஸ்டேபிள். ஸோ சேம் சார்ஜ் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தால் மோர் ஸ்டேபிள், ஆப்போசிட் சார்ஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் மோர் ஸ்டேபிள். இட் இஸ் கால்ட் த சார்ஜ் செப்பரேஷன். லாஸ்ட் ஒன் இன்டர்மீடியட்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி. ஆல்ரெடி இன்டர்மீடியட்ஸ் தெரியும், கார்போகேட்டையான், கார்பானியான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இதெல்லாமே இன்டர்மீடியட்ஸ். அதனுடைய ஸ்டெபிலிட்டி செக் பண்ணும். இதுதான் இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான இந்த 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணலான்னா கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம்.
கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் நீங்கள் அந்த சீக்வன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். முதல்ல சார்ஜ், அதுக்கப்புறம் ஆக்டேட், நெக்ஸ்ட்டு சார்ஜ் லொக்கேஷன் அண்டு சார்ஜ் செப்பரேஷன், லாஸ்ட் ஒன் இன்டர்மீடியட் உடைய ஸ்டெபிலிட்டி. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய முதல்ல இந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் எதை செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சார்ஜ் செக் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் அண்டு நைட்ரஜனுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்டில் அதனுடைய சீக்வன்ஸில் முதல்ல வந்து சார்ஜ் வந்து சேம். கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் வந்து சேம். ஸோ இப்போ என்ன பண்ணக்கூடாது, சார்ஜை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டேட். ஆக்டேட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பாண்டில் இங்கே ஆல்டிகேட் இதெல்லாம் சேர்ந்து ஆல்டிகேட். இந்த பாயிண்ட் எல்லாமே அதனுடைய ஆல்டிகேட். ரிமைனிங் இருக்கக்கூடிய பாண்டு 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பாயிண்ட்டான ஃபஸ்ட் பாயிண்ட் சார்ஜும் சேம், நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஆக்டேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்ட் ஆல்சோ சேம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, சார்ஜ் லொக்கேஷன். சார்ஜ் லொக்கேஷன் அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும் அண்ட் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ். திரும்பவும் நமக்கு கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அடுத்தது ஆக்சிஜனுக்கு மேலே பாசிட்டிவ், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ். ஸோ கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும், ஆக்சிஜனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் மோர் ஸ்டேபிள். இப்போ திரும்ப இங்கே பாருங்கள், நைட்ரஜனுக்கு மேலே பாசிட்டிவ் அண்டு கார்பனுக்கு மேலே நெகட்டிவ். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த சி அண்டு டியில் தான் இப்போ என்ன இருக்குது, எது மோஸ்ட் ஸ்டேபிள் எது லீஸ்ட் ஸ்டேபிள்னு இருக்குது. அப்போ சார்ஜ் லொக்கேஷன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சிஜனுக்கு மேலே மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், பட் என்ன சார்ஜ் இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதிலே லீஸ்ட் ஸ்டேபிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் சி. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் லீஸ்ட் ஸ்டேபிள் இந்த காம்பவுண்ட் சி. அடுத்தது இப்போ இவங்க 3 பேர் செக் பண்ணணும். இவங்க 3 பேர் செக் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7, இங்கே 1 2 3 4 5 6, 1 2 3 4 5. அடுத்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் பாண்ட் ப்ளஸ்ஸு இங்கே 1 2 3 4 5 6. இப்போ இருக்கிறதுலே பாண்ட் எங்கே அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 பாண்ட் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் பாண்ட் ஆக்டேட்னு சொல்லக்கூடியது இங்கே 1 2 3 4 5 6, இதுலேயும் 6 பாண்டு. இங்கே 1 2 3 4 5, இங்கே 5 பாண்டு தான் இருக்குது. ஸோ இது லீஸ்ட் ஸ்டேபிள். இருக்கிறதுலே சி தான் லீஸ்ட் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7. ஸோ இதில் 7 பாண்ட் இருக்குது. ஸோ டி வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் கொடுத்துருக்கூடியது. இப்போ ஏ அண்டு பியை மட்டும் செக் பண்ணணும். இப்போ பாண்டை வச்சே நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த காம்பவுண்டுக்கு நம்ம அதனுடைய ஸ்டெபிலிட்டியை முதல்ல கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே 2 பேருக்கு பாண்டு சேம், இதுவும் 6 பாண்ட், இதுவும் 6 பாண்ட். அதுக்கப்புறம் சார்ஜ் லொக்கேஷன் பார்க்கணும். சார்ஜ் லொக்கேஷன் பார்க்கும்போது கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ், கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு கார்பனுக்கு மேலே நெகட்டிவ், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ். ஸோ சார்ஜ் லொக்கேஷன் சேம். சார்ஜ் செப்பரேஷன் அப்படின்னா நியர் சார்ஜஸ் ஃபார் அவே, ஆப்போசிட் சார்ஜ் நியர் டு each other, மோர் ஸ்டேபிள். ஸோ இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சேம். ஸோ சார்ஜ் செப்பரேஷனை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட்ஸுடைய ஸ்டெபிலிட்டி. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் இன்டர்மீடியட்டுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கு மேலே நெகட்டிவ், இங்கே லோன் பேர், இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், திரும்ப இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். இந்த லோன் பேர் இமிடியேட்டாக என்ன பண்ணால் அந்த கார்போகேட்டனை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இட் இஸ் கால்டு மீசோமெரிக் அல்லது ரெசனேட்டிங் ஸ்டெபிலிட்டி. கரெக்டாக? இங்கே ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச்சுக்கு பக்கத்தில் ரெசனன்ஸ் இருக்குது, பட் இது மோர் ஸ்டேபிள் இல்லை. எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும்போது இது ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச், ஒரு எலக்ட்ரான் ரெசனன்ஸ் இருக்குது, பட் மீசோமெரிக் படி ஸ்டெபிலைசராக பார்க்கும்போது இதை விட இது லெஸ் ஸ்டெபிலைசர். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டுக்கு எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமாக ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஒரு நெகட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் அதிகமாக அதனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் மோர் ஸ்டெபிளைஸ். ஸோ டிஏ கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பி இஸ் த மோர் ஸ்டேபிள், நெக்ஸ்ட்டு ஏ. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் CABD. ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னா CABD இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷனுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4 அல்லது ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி
இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கான பாயிண்ட்டு நீங்கள் கீ பாயிண்ட்டை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஃபார் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் அப்பான் த ஹைப்பர் கான்ஜுகேஷன். கொஷின்ஸ் பாருங்கள். The correct order of stability of the following compounds based upon the hyperconjugation. ஆல்ரெடி தெரியும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு sp2 கார்பனுக்கு பக்கத்தில் ஒரு sp2 கார்பனுக்கு பக்கத்தில் sp3 கார்பன் இருக்கணும். அதில் அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருக்கணும். சரிங்களா? இதுதான் 3 கேட்டகரி பார்த்தோம். கார்பன் CH2 ப்ளஸ் ஒரு sp3 கார்பனுக்கு பக்கத்தில் sp2 கார்பனுக்கு பக்கத்தில் sp3 ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஒரு மினிமம் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அது இருக்கணும். அப்படி இல்லைனா கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல், அப்படி இல்லைனா அல்கீன் அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக் அல்கீன் ஹைப்பர் கான்ஜுகேஷனை சோப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்டில் ஒரு டபுள் பாண்ட். ஸோ இதுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு sp2 கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்பன், இதில் ஒரு ஹைட்ரஜன் வந்து இது sp2 கார்பன், இந்த 2 கார்பன் sp2 கார்பன், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் sp3, அதில் ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இதில் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 1ல் 1 ஆல்ஃபா. இங்கே இது sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன், இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் sp3 கார்பன், இங்கே ஒரு sp3 கார்பன், இதில் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதில் ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஓவராலாக 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2 கார்பன் sp2 கார்பன், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு sp3 கார்பன், இது ஒரு sp3 கார்பன், இது ஒரு sp3 கார்பன். ஸோ இந்த 3 கேட்டகரியில் இங்கே ஒரு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஓவராலாக 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இன் த காம்பவுண்ட். லாஸ்ட் கேட்டகரி இந்த 2 கார்பன் sp2 கார்பன், இங்கே ஒரு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் sp3 4 sp3 கார்பன் இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 10 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், நமக்கு ஜென்ரலாகவே நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கின் வில் பி இன்க்ரீசஸ், அல்லது ஹைப்பர் கான்ஜுகேஷன் வில் பி இன்க்ரீசஸ். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது கொடுத்துருக்கூடியதில் 4th தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ அதனுடைய ஆர்டர் படி பார்க்கும்போது நமக்கு 4th 10 ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் 4th கொஷனுக்கு ஆப்ஷன் நம்பர் 1. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் ரிகார்டிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் -i எஃபெக்ட் ஆஃப் த சப்ஸ்டிடியூவன்ட். கொடுத்துருக்கக்கூடியதில் எதனுடைய எஃபெக்ட் வந்து -i எஃபெக்ட் வந்து அதிகம், அப்போ அதுக்கான ஆர்டர் என்னன்னு கேட்டுருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் -i எஃபெக்ட் ஆஃப் த சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், தென் ஆக்சிஜன், தென் நைட்ரஜன். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டில் ஃப்ளோரின் தான் எல்லாத்துலேயுமே. இங்கே பாருங்கள், இதில் ஃப்ளோரின் தான் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ அதுக்கு தான் -i. ஜென்ரலாக -i எஃபெக்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் எலக்ட்ரோ. ஆல்ரெடி பார்த்தோம் -i எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் NF3+, முதல்ல பர்மனண்ட் பாசிட்டிவ்க்கு ஹைலி -i எஃபெக்ட், அதுக்கப்புறம் பார்ஷியலி பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் நமக்கு நியூட்ரல் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹாலஜன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நமக்கு ஹைட்ரஜன், லாஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி -i ஸ்ட்ரென்த் வந்து ஓவரால் ஆர்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃப்ளோரின் தான் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் 3 and 4 கிடையாது, ஏன்னா இது லீஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 and 4 கிடையாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஃப்ளோரின், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோரினுக்கு அப்புறம் ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு அப்புறம் நைட்ரஜன். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஃப்ளோரினை விட ஆக்சிஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், அதுக்கப்புறம் நைட்ரஜன். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக -i எஃபெக்டும் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரி படி பார்க்கும்போது 5th கொஷனுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்போனியம் அயான். கார்போனியம் அயான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, கார்போ கேட்டையான் தான் கார்போனியம் அயான். கார்போ கேட்டையான், கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ், இட் இஸ் கால்ட் த கார்போனியம் அயான். அதனுடைய which of the following carbonium ion is stabilized by the hyperconjugation.
ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன, இண்டக்டிவ் எஃபெக்ட்னு என்ன, ரெசனன்ஸ்னா என்ன, கான்ஜுகேஷன் என்ன, அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கான ஆர்டர் கேட்குறாங்க. ஒரு sp2 கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை ஒரு sp3 கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஜென்ரலாக sp2 கார்பனுக்கு மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹைலி அன்ஸ்டேபிள், அதே மாதிரி தேர்டும் அன்ஸ்டேபிள். இந்த ரெண்டு கேட்டகரியும் 1 and 3 ஹைலி அன்ஸ்டேபிள். 1 and 3 ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள். த மோஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட் இன் த sp2 கார்பன் இட்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் விட்டுடலாம். ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு கார்போகேட்டையானுக்கு பக்கத்தில் ஒரு CCl2 குரூப் இருக்குது. இது -A எஃபெக்ட். -A என்னென்னது? எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப். ஒரு கார்போகேட்டையான் பக்கத்தில் sp3 கார்பன் இருக்குது. இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் வழியாக -A எஃபெக்ட்டை ஷோ பண்ணக்கூடியது. அதாவது கார்போகேட்டையான்லேருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப். ஸோ இட் இஸ் கால்டு த நம்ம என்னென்னு சொல்லுவது ஹைலி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ டீஸ்டெபிளைஸ் தான் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி கார்போகேட்டையான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிவிஷனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய குரூப் இருக்கணும். பட் இது எலக்ட்ரான் எடுக்கக்கூடிய குரூப்பாக இருக்குது. இது ஹைலி அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான். சப்போஸ் நீங்கள் கேட்குறது ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஒரு sp2 கார்பனுக்கு பக்கத்தில் sp3 கார்பன் இருக்குது. அது இல்லாமல் இது ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஷோ பண்ணாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் நெகட்டிவ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த இருக்கிற பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இந்த கார்போகேட்டையான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இந்த 6 ஆல்ஃபா ஹைட்ரஜனும் இந்த கார்போகேட்டையானை மோர் ஸ்டெபிளைஸ்டு பண்ணும். ஸோ அவங்க கேட்கக்கூடியது ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான். ஸோ 6க்கான எக்ஸாக்டான ஆன்சர் வந்து 4. ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி பார்க்கும்போது இந்த ஃபோர்த் வந்து தான் ஹைலி ஸ்டெபிளைஸ்டு கார்போகேட்டையான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 7. which of the following from the responsible for -R? -Rல ஆல்ரெடி நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். C double bond OR, next OR, next one phenol OH, last one NHR. ஆல்ரெடி தெரியும் இந்த கொடுத்துருக்கக்கூடியதில் ஆக்சிஜன் மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெசனன்ஸ் வழியாக பென்சீனுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் த +R. சிமிலர் டு த ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெசனன்ஸ் வழியாக பென்சீனுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ +R. நைட்ரஜன் மேலே ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் திரும்ப பென்சீனுக்கு ரெசனன்ஸ் வழியாக எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் த +R அல்லது +M மீசோமரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே கொடுத்தா திரும்ப இது மைனஸாக தான் மாறும். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பென்சீனுக்கு வராது. ஸோ கார்பனை விட இதுவும் sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன். இந்த sp2 கார்பனுக்கு அப்புறம் கனெக்டாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ எங்கேருந்து எங்கே எலக்ட்ரான் போகும்னா ரெசனன்ஸ் வழியாக இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகலாம். இது O- மாறலாம். ஸோ இதுக்கு எக்ஸாக்டான ரெசனேட்டிங் செக்ஷன் எழுதும்போது இப்படி தான் எழுத முடியும். C double bond OR, இதுக்கான ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். இது O- மாறும். ஸோ பென்சீன்லேருந்து ரெசனன்ஸ் வழியாக எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணால் இட் இஸ் கால்டு த -R ஆர் -M அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி +R ஆர் +M. சரிங்களா? அல்லது -R அல்லது -M அப்படிங்கிறது தெரியும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய குரூப்பில் -R எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய குரூப் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 மட்டும்தான் நமக்கு -R எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய குரூப் அல்லது -M எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய குரூப். ரிமைனிங் எல்லாமே நமக்கு +R அல்லது +M எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய கேட்டகரி. இது எல்லாமே எல்லா கொஷின்ஸும் பெரும்பாலும் நமக்கு கிளாஸில் பார்த்த அந்த கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர். இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அல்லது கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரி எப்பயுமே பார்த்தோம். ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டெபிலிட்டியை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா சார்ஜ், லெஸ் சார்ஜ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னா நியூட்ரல் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் இது நியூட்ரல், இது ரெண்டுமே சார்ஜ்டு ஸ்பீசிஸ். ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து மோர் ஸ்டேபிள், ஏன்னா அது நியூட்ரல் ஸ்பீசிஸ் மோர் ஸ்டேபிள். ஏன்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டெபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ் தான். லெஸ் சார்ஜ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நியூட்ரல் ஸ்பீசிஸ் அப்படின்னா இருக்கிறதுலே மோர் ஸ்டேபிள்னு சொல்லக்கூடியது நியூட்ரல் தான். ஸோ நெக்ஸ்ட் வரை பார்க்கும்போது இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது 2 and 3. ஸோ இங்கே சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஸோ சார்ஜ் வந்து சேம்.
ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டான சார்ஜ் வந்து சேம் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் பாண்டை செக் பண்ணணும். 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ நம்பர் ஆஃப் பாண்டு அல்லது ஆக்டெட் ஆல்சோ சேம். ஸோ ஆக்டெட்டும் சேமாக இருந்தால் நம்ம அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, சார்ஜ் லொக்கேஷன் பார்க்கணும். சார்ஜ் லொக்கேஷன் அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது மோர் ஸ்டேபிள். ஸோ இங்கே கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ், ஆக்சிஜனுக்கு மேலே நெகட்டிவ். ஸோ லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் பாசிட்டிவ் சார்ஜ், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் நெகட்டிவ் சார்ஜ், இது மோர் ஸ்டேபிள். இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், பட் இங்கே பாசிட்டிவ் இருக்குது. லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும், பட் நெகட்டிவ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் லீஸ்ட் ஸ்டேபிள் எதுனா 3 தான். ஸோ கரெக்டான ஆர்டர் 1 2 and 3. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இந்த 2 and 3க்கு எந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா சார்ஜ், தேர்டு பாயிண்ட்டான சார்ஜ் லொக்கேஷன். சார்ஜ் லொக்கேஷனை வச்சு தான் இதனுடைய ஸ்டெபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னது, 1 2 3 எங்கே இருக்குது, ஆப்ஷனில் 3 இஸ் த கரெக்ட். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ரெசனன்ஸ் இஸ் நாட் கரெக்ட். எது வந்து கரெக்டான ரெசனன்ஸ்க்கான கரெக்டான பாயிண்ட் வந்து எது இல்லை, எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு கேட்குறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ரெசனன்ஸ் இஸ் நாட் கரெக்ட். ரெசனன்ஸை பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அல்லது ராங்கான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் கொஷனில் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் த டிஃப்ரெண்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல் ஆஃப் த ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் ஆர் நியூக்ளியை. நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஆட்டம் அல்லது த பொசிஷன் ஆஃப் ஆட்டம் ஆர் நியூக்ளியை, எந்த ஒரு ஆட்டத்தினுடைய பொசிஷன் மாறக்கூடாது. ரெண்டாவது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் சேமாக இருக்கணும். டோட்டல் சார்ஜ் அல்லது சம் ஆஃப் சார்ஜ் வந்து சேமாக இருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட்டு நமக்கு லூயிஸ் உடைய ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் படி பார்க்க, the difference resonating structure of the molecule is a fixed arrangement. It is called the கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எவ்ரி ஆட்டம் தே கேன் ஹேவிங் த ஃபிக்ஸ்டு பொசிஷன் அல்லது பொசிஷன் ஆஃப் ஆட்டம் ஆர் நியூக்ளியஸ் சுட் பி சேம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், த டிஃப்ரெண்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல் should have the same number of unpaired electron. தேர்டு நம்ம கண்டிஷன் படி சேம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2வும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, த ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அஸ் அ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ தேர்டு வந்து ஆல்ரெடி தெரியும், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அண்டு ரெசனன்ஸ் ஹைப்ரிட். ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி ஆர்டர்னு பார்க்கும்போது ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள். அண்டு எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கும்போது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கான எனர்ஜி ஆல்வேஸ் மோர் எனர்ஜி அண்டு லெஸ் ஸ்டேபிள். ஸோ அந்த கேட்டகரி பார்க்கும்போது ரெசனன்ஸ் ஹைப்ரிட் அப்படிங்கிறது ஹை கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லோ கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைலி ஸ்டேபிள்னு சொல்லக்கூடியது ரெசனன்ஸ் ஹைப்ரிட். பட் த ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் ஆஸ் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன், ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சருக்கும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அல்லது ராங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ராங். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் தேர்டு வந்து என்னது, ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த்து பாருங்கள், நன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் கேரக்டர் ஆஃப் த மாலிகுல். சரிங்களா? வேரியஸ் கேரக்டர், நன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் கேரக்டர் ஆஃப் த மாலிகுல். ஒவ்வொரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு விதமான கேரக்டர் இருக்கும், அதுதான் அந்த பாயிண்ட் சொல்லுது. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட்டு நமக்கு என்னென்னா கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அதுவும் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். ஸோ உங்கள் கேட்டுக்கிட்டு ரெசனன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரெசனன்ஸ் இஸ் நாட் கரெக்ட், எது வந்து இன்கரெக்ட் அல்லது நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 3 மட்டும்தான் இன்கரெக்ட், மற்றது எல்லாமே கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது இது. அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த டிஃப்ரெண்ட் எனர்ஜி பிட்வீன் த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் அண்ட் த லோயஸ்ட் எனர்ஜி ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் த கிவன் காம்பவுண்ட். சரிங்களா? ஆல்ரெடி தெரியும் நமக்கு ரெசனன்ஸ் ஹைப்ரிட் அண்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ் ஹைப்ரிட் அண்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆல்வேஸ் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வந்து மோர் ஸ்டேபிள். இதற்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து ரெசனன்ஸ் ஹைப்ரிட் இஸ் த மோர் கான்ட்ரிபியூட்டிங் அல்லது மோர் ஸ்டேபிள். அண்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹை எனர்ஜி பட் லோ ஸ்டேபிள். எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி ஆல்ரெடி தெரியும், எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்டெபிலிட்டி. அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர், the difference in the energy between the actual structure அப்படிங்கிறது ரெசனன்ஸ் ஹைப்ரிட்
அல்லது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் அல்லது அப்ராக்சிமேட்லி ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் அல்லது ரியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட் த லோயஸ்ட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசனன்ஸ் எனர்ஜி. ஏன்னா நமக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு எனர்ஜி அதிகம், ஸ்டெபிலிட்டி கம்மி. பட் ரெசனன்ஸ் ஹைப்ரிட்டுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், எனர்ஜி கம்மி. ஸோ இதுக்கான ஆன்சர், கரெக்டான ஆன்சர் நம்பர் 4 ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா இதுதான். சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11 பாருங்கள். த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் அல்கின். கொடுத்துருக்கக்கூடிய அல்கினுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்குறாங்க. அல்கினுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி தெரியும். ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ், மீசோமரிக் எதுவாக இருந்தாலும் சரி, கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்போவுமே ப்ரியாரிட்டி ஆர்டர் படி பார்க்கும்போது நமக்கு மீசோமரிக் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அது ப்ளஸ் எம்மாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ளஸ் ஹெச்சாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ளஸ் ஐயாக இருந்தாலும் சரி, நார்மலாக மீசோமரிக் தான். அதே மாதிரி மைனஸ் எம், மைனஸ் ஹெச் அண்டு மைனஸ் ஐ, இதுதான் நார்மலாக நமக்கு ப்ரியாரிட்டி ஆர்டர் படி பார்க்கும்போது இதுக்கு தான் ப்ரியாரிட்டி. எக்ஸப்ட் ஹாலஜன். ஏன்னா ஹாலஜனுக்கு மோர் ப்ரியாரிட்டி மைனஸ் ஐ கம்பேர் டு த ப்ளஸ் எம். மீசோமரிக் எஃபெக்டை விட ஒன்லி ஹாலஜனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா, இது நமக்கு ஹாலஜனுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் அக்கார்டிங் டு த ஸ்பெக்ட்ராஸ்கோபி அனாலிசிஸ் படி பார்க்கும்போது. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதுக்கு நமக்கு முதல்ல ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கணும். இதில் ரெசனன்ஸ் இல்லை, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் திரும்ப டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் ரெசனன்ஸ் இல்லை, அதாவது கான்ஜுகேஷன் இல்லை. அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரக்சர்லேயும் ரெசனன்ஸ் இல்லை. பட் தேர்ட் ஸ்ட்ரக்சரில் ரெசனன்ஸ் இருக்குது, ஃபோர்த் ஸ்ட்ரக்சரில் ரெசனன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் ரெசனன்ஸ் இருக்குது, இதுலேயும் ரெசனன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு அல்கினுடைய ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கும் போது ஹைப்பர் கான்ஜுகேஷனையும் பார்க்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி படி பார்க்கும்போது கண்டிப்பாக 3 and 4க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் எல்லாத்துலேயுமே ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது, பட் இதில் ரெண்டுத்துலேயும் ரெசனன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹைப்பர் கான்ஜுகேஷன் அல்லது மீசோமரிக் அல்லது ரெசனன்ஸ், ப்ளஸ் எம் அல்லது ப்ளஸ் ஆர் அல்லது மைனஸ் எம் அல்லது மைனஸ் ஆர். ஸோ இதுபடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 3 and 4க்கு தான் கொடுக்கணும். இப்போ 3 and 4க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதில் நெக்ஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி பார்க்கும்போது இந்த இது எல்லாமே sp2 கார்பன். இந்த sp2 கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் sp3 கார்பன், இதில் ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த sp2 கார்பன் பதில் இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி ப்ளஸ் ஹெச் படி பார்க்கும்போது 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது இங்கே sp2, இதுவும் sp2, இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், டோட்டலாக 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ப்ளஸ் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ ஃபோர்த் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்லையுமே ஃபோர்த் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து 4 இல்லை. ஸோ இந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஃபோர்த்துக்கு அப்புறம் யாருன்னா 3. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 கிடையாது. ஸோ 3 and 4 தான் இருக்கிறதுலே மோர் ஸ்டேபிள். இந்த 3 and 4ல் 4 இஸ் த மோர் ஸ்டேபிள் கம்பேர் டு த 3. இந்த பாயிண்ட்டு கிளியர் ஆச்சு. ஏன்னா இதில் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரெசனன்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டி படி பார்க்கும்போது ஃபோர்த்துக்கு தான் ஃபஸ்ட்டு மோர் ஸ்டேபிள் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அல்லது மோர் ஸ்டேபிள் அல்கின். சரிங்களா? அண்டு இப்போ 1 and 2க்கு பார்ப்போம். இப்போ இதுக்கு ரெசனன்ஸ் இல்லை, பட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. இங்கே sp2 கார்பன், இது 2 sp2 கார்பன், இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஓவராலாக 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இதுக்கு படி பார்க்கும்போது இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ டோட்டலாக 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. பட் இது ரெண்டுத்துலேயும் ரெசனன்ஸ் இல்லை அல்லது கான்ஜுகேஷன் இல்லை. பட் இதுலேயும் ரெசனன்ஸ் இல்லை, கான்ஜுகேஷன் இல்லை. பட் இதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ், அல்கினுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது 4th 3 2 and 1, 4th 3 2 and 1. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே ரெண்டும் மாறி இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இல்லை, ஆப்ஷன் 1 தான் எக்ஸாக்டான ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் என்னது? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே கரெக்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் இன்டர்மீடியேட்ஸ் in column 1 with their respective properties in column 2 based on the role of in reaction mechanism and choose the correct option from the codes given below. கொடுத்துருக்கக்கூடியதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். கார்போகேட்டையான் அப்படின்னா கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ், கண்டென்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆர். ஏவுக்கு எக்ஸாக்டு நமக்கு ஃபிட் ஆகக்கூடியது ஆர்.
ஃபஸ்ட் ஒன். அடுத்தது கார்பேனியான், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ். கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா கார்பன் கண்டெய்ன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம். ஸோ இந்த பிக்கு கியூ கரெக்ட். சரிங்களா, பிக்கு இது பி, அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடியது. அடுத்தது கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல், கார்பனுக்கு மேலே ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா கார்பன் கண்டெய்ன்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரான் அல்லது சிங்கிள் எலக்ட்ரான். சரிங்களா, ஸோ பி தான் கரெக்டு. ஸோ சிக்கு பி இஸ் த கரெக்ட் மேட்ச். அடுத்து கார்பீன், கார்பீன் அப்படிங்கிறது கார்பனில் 2 பாண்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ரிமைனிங் இருக்கக்கூடியது வேக்கண்ட் ஆர்பிட்டல். இட் இஸ் கால் த கார்பீன். கார்பீனில் 2 பாண்டட் அண்ட் 2 எலக்ட்ரான் ஃபார் த கார்பன், இதுதான் அது. சரிங்களா, 2 பாண்டட் எலக்ட்ரான் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இதுதான் கார்பீன். ஸோ அந்த கார்பீன் கரெக்டாக இருக்கக்கூடியது இந்த டிக்கு எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கக்கூடியது எஸ். ஸோ அந்த ஆப்ஷன் ஏவுக்கு ஆர். ஸோ ரிமைனிங் எந்த ஆப்ஷன் இல்லை, ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். நீங்கள் மெத்தட் தெரிஞ்சால் போதும், ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The 3 carbanions for the following order of stability: CH2 minus, இங்கேயும் CH2 minus, இங்கேயும் CH2 minus, எல்லாமே கார்பேனியன். எல்லாமே என்னது, கார்பேனியன். கார்பேனியன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச்சுக்கு எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஆல்ரெடி தெரியும் NO2 அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் 1ல் நமக்கு ரெசனன்ஸ் வழி எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணோம். ஸோ இதில் -m அல்லது -r எஃபெக்ட் இருக்குது. அதே மாதிரி NO2 அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் டியூ டு த ரெசனன்ஸ் நமக்கு ஆர்த்தோ அண்ட் பேராவில் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெசனன்ஸ் எஃபெக்டோ அல்லது மீசோமரிக் எஃபெக்டோ நமக்கு ப்ளே ஆகும். ஸோ பேராவில் என்ன இருக்குது அப்படின்னா -r அல்லது -m எஃபெக்ட் இருக்குது. ப்ளஸ் இதில் என்ன எஃபெக்ட் இருக்குன்னா -iயும் இருக்குது. ப்ளஸ் என்ன இருக்குது, -i. ஸோ ஆப்ஷன் 1 அண்டு 3 பொறுத்த வரைக்கும் 2 எஃபெக்ட்டுமே இருக்குது. ஒன்று -r அல்லது -m, ரெண்டாவது -i. பட் ஆப்ஷன் நம்பர் 2ல் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடியது ஒன்லி என்னென்னா -i எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மெட்டாவில் இருக்கும்போது என்ன பண்ணால் பாண்ட் வழியாக மட்டும்தான் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். அங்கே ரெசனன்ஸ் எஃபெக்ட் இல்லை, அதே மாதிரி மீசோமரிக் எஃபெக்ட் இல்லை, -m எஃபெக்ட் இல்லை. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஒரு கார்பேனியனை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பில் 2 எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மீசோமரிக் தான். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக தேர்டுன்னு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி தெரியும் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு மீசோமரிக் படி பார்க்கும்போது ஆர்த்தோவில் இருந்தும் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய ஸ்டெபிலிட்டி சேம், அதே மாதிரி பேராவில் இருந்தும் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய ஸ்டெபிலிட்டி சேம். ஸோ நமக்கு மீசோமரிக் எஃபெக்டை வச்சு இந்த 1 and 3 1 or 3 பார்க்க முடியாது. ஏன்னா 2 பேருமே ஈக்குவலாக தான் ஒரு ஸ்டெபிலைசேஷன் நடக்குது. சரிங்களா, இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு எஃபெக்ட் இருக்குன்னா -i, இதுலேயும் -i இருக்குது. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் படி பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ், யார் பக்கத்துலேருந்து அதிகமான எலக்ட்ரானை கார்பேனியிலேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்களோ அதுதான் மோர் ஸ்டேபிள். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது இங்கே ஆர்த்தோவில் NO2, இங்கே பேராவில் NO2. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு தான். ஸோ 1, 2 and 3. ஏன்னா 3ல் என்ன மட்டும்தான் இருக்குது, செகண்டில் -i எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது, -m இல்லை. ஒரு ஒரு கார்பேனியான ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி -m, -h அண்டு -i. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது இதில் 2 எஃபெக்ட்டுமே இருக்குது. ஸோ இங்கே 2 பேருக்கு ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்து டாமினேட்டிங் கேரக்டர், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த கொஷின்ஸில் ரீட் த ஸ்டேட்மெண்ட் A and B கேர்ஃபுல்லி, மார்க் த கரெக்ட் ஆப்ஷன் கிவன் below. ஸ்டேட்மெண்ட் A என்ன சொல்லுது, நமக்கு ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஆர் த சிக்னிஃபிகண்ட் ஒன்லி இன் அரோமேட்டிக் சிஸ்டம். ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது அலிஃபாட்டிக் சிஸ்டத்தில் இருக்குது, அரோமேட்டிக் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஒன்லி அரோமேட்டிக் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ் அல்லது ராங். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் A வந்து ராங். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் B, ரெசனன்ஸ் கேன் லீட் டு த சிக்னிஃபிகண்ட் ஸ்டெபிலைசேஷன் இன் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் வேர் சைக்ளிக் ஆர் ஏசைக்ளிக். சைக்ளிக்காக இருக்கலாம் அல்லது ஏசைக்ளிக்காக இருக்கலாம், ஒரு ரெசனேட்டிவ் ஸ்ட்ரக்சருடைய ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அல்லது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு போத் ஸ்டேட்மெண்ட் A and B ஆர் ட்ரூ. ஸோ இது வந்து இல்லை, ஏன்னா ஒன்று ராங், ஒன்று வந்து கரெக்ட், ஒன்று வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் A இஸ் ட்ரூ, கரெக்ட், இது வந்து ராங். ஸோ B ஆப்ஷன் இல்லை. ஸ்டேட்மெண்ட் A இஸ் ஃபால்ஸ், ஸோ இது கரெக்டு, B இஸ் த ட்ரூ. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் த கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர்
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரீட் த ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி கேர்ஃபுல்லி மார்க் த கரெக்ட் ஆப்ஷன் கிவன் பிலோ. ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன அப்படின்னா ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அயன்ஸ். ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் அப்படிங்கிறது ஈக்குவல் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம இதை வந்து ஃபிஷ் ஹூக் ஏரோவில் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஃபிஷ் ஹூக் ஏரோவில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா கார்பன் ஏ ஃப்ரீ ரேடிக்கல் ப்ளஸ் பி ஃப்ரீ ரேடிக்கல். நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டுமே ஃப்ரீ ரேடிக்கல், நாட் அயான்ஸ். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் பண்ணும்போது we can get the ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அல்லது சிங்கிள் எலக்ட்ரான், சரிங்களா, அல்லது நம்ம அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் கிடைக்கும். ஸோ அயான்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் பி பாருங்கள். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம்டு பை த ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். இந்த கிளீவேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். ஸோ ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் பண்ணும்போது கெட் த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அல்லது ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் பி வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி வந்து என்னது கரெக்ட் அல்லது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ட்ரூ, இது ஃபால்ஸ். ஸோ இதுவும் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ஃபால்ஸ், கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட். ஃபோர்த்து பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் ஃபால்ஸ். ஸோ இதுவும் இல்லை, சரிங்களா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டெர்ஷரி கார்போகேட்டியன் அயான்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு பை த மோர் ஈஸிலி தென் பிரைமரி கார்போகேட்டியன். ஒரு டெர்ஷரி கார்போகேட்டியன் இப்போ ஒரு ஆலைடு இருக்குது, CH3 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 அண்டு ஒரு பிரைமரி ஹாலைடு இருக்குது, CH3 CH2 Cl. இந்த குளோரின் வெளியே போச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது CH2 ப்ளஸ் ஒரு பிரைமரி கார்போகேட்டியன். இதில் குளோரின் வெளியே போச்சுன்னா நமக்கு ஒரு டெர்ஷரி கார்போகேட்டியன் கிடைக்கும். ஸோ நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கும்போது கார்போகேட்டியனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டரில் டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி அண்டு மெத்தில் கார்போகேட்டியன். இதுதான் கார்போகேட்டியனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். கார்போகேட்டியனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் டெர்ஷரி கார்போகேட்டியன் மோர் ஸ்டேபிள், தென் செகண்டரி கார்போகேட்டியன், தென் பிரைமரி கார்போகேட்டியன், தென் மெத்தில் கார்போகேட்டியன் இட்ஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டியன். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அசெப்ஷன் பாருங்கள். டெர்ஷரி கார்போகேட்டியன் அயான்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு மோர் ஈஸிலி தென் த பிரைமரி கார்போனியம் அயான்ஸ். கார்போனியம் அப்படிங்கிறதும் கார்போகேட்டியன்ஸ் அப்படிங்கிறது சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய அசெப்ஷன் வந்து கரெக்ட். ரீசன் பாருங்கள். ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் த இண்டக்டிவ் எஃபெக்ட். இப்போ இதில் ரெண்டுமே இருக்குது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னது, ஒரு sp2 கார்பன் பக்கத்தில் sp3 கார்பன் இருக்கணும். அதில் அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருந்தால் நமக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடியது. sp2 கார்பன் இது sp3 கார்பன். ஸோ sp3லேருந்து பர்சன்டேஜ் ஆஃப் s கேரக்டர் அதிகமாகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ sp3லேருந்து sp2க்கு பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. இட் இஸ் கால்டு இண்டக்டிவ் எஃபெக்ட், சரிங்களா. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் due to the additional of alkyl group stabilized the tertiary carbonium ion. ஸோ இதில் ரெண்டு எஃபெக்ட்டுமே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ரெண்டுமே ஸ்டெபிலைசேஷன் அதிகமாக நடக்குது. ஸோ ரீசன் ஆல்சோ கரெக்ட். அப்போ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் போத் அசெர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த அசெர்ஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் த கரெக்ட், சரிங்களா. ரிமைனிங்லாம் இன்கரெக்ட், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் தட் எக்ஸிபிட் த ஆர் எஃபெக்ட், மைனஸ் ஆர் எஃபெக்ட் அண்டு ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். கொடுத்துருக்கக்கூடியதில் எதெல்லாம் மைனஸ் ஆர் எஃபெக்ட் அண்டு ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓஆர் அப்படிங்கிறது இதெல்லாம் ஓஆர் நமக்கு அந்த கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது ரெசனன்ஸ் வழி எலக்ட்ரான். இப்போ இது பென்சின் கூட கனெக்டாக இருந்தால் இது எல்லாமே எலக்ட்ரான்ஸை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஓஆர் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு NHCOR இதுவும் பென்சினுக்கு எலக்ட்ரான் ஒரு பை பாண்டட் சிஸ்டுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடியது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதுவும் ப்ளஸ் ஆர். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது CN வந்து ரெசனன்ஸ் வழியாக எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடியது. ஸோ மைனஸ் ஆர். எக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ளஸ் ஆர், பட் டாமினேட்டிங் கேரக்டர் மைனஸ் ஐ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் NO2 அப்படிங்கிறதும் நமக்கு மைனஸ் ஆர் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. லாஸ்ட் ஒன் NH2 அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர். இது எல்லாமே நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக நம்ம பார்த்தது. இதெல்லாம் ப்ளஸ் ஆர், இதெல்லாம் மைனஸ் ஆர் அல்லது மீசோமரிக்
ஏதாவது ஒரு கேட்டகரி வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸை கரெக்டாக பொறுமையாக செக் பண்ணிங்கனாவே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் 1ல் -R எஃபெக்ட். இதெல்லாம் -R நமக்கு NHCOR அப்படிங்கிறது +R. இது -R இல்லை. இது நமக்கு NO2 -R, CO வந்து -R. இங்கே C டபுள் பாண்டு O வந்து இதுவும் -R. ஸோ இது வந்து எல்லாமே -Rன்னு சொல்கிறாங்க. பட் இது +R. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் நம்பர் B செக் பண்ணவே தேவையில்லை. இது +Rல பார்த்தீங்கன்னா CN வந்து -R, OR வந்து +R, ஹாலஜன் வந்து +R, NH2 வந்து +R. பட் இது வந்து -R. ஸோ இது ஃபஸ்ட்டு கூடிய ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா -Rல OR வந்து என்னது, நமக்கு ஆல்ரெடி பார்த்தா +R. OR வந்து என்னது, ஃபஸ்ட் ஒன் +R, CN வந்து -R, NO2 -R, CO வந்து -R. ஸோ இது எல்லாமே -R தான். பட் இது என்னது, ORன்றது +R. ஸோ இது படி இது இன்கரெக்டு. +R படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து +R, செகண்டும் +R தான், தேர்டும் +R தான். இது எல்லாமே கரெக்டு. இதுலேயும் ஒன்று மட்டும்தான் இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் படி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். -R எஃபெக்ட் படி பார்க்கும்போது CN -R, NO2 -R, NH2 +R, இது வந்து -R. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. சப்போஸ் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா OR அப்படிங்கிறது +R, இதுவும் +R, இதுவும் +R, இதுவும் -R. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். CN -R, ஸோ -R எஃபெக்ட் படி கரெக்டு தான். NO2 -R, CO -R. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய -R எல்லாமே கரெக்டு. ஸோ அடுத்தது +R படி பார்க்கும்போது OR +R, NHCOR +R, ஹாலஜன் வந்து +R, NH2 +R. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 4th இஸ் த கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் நம்பர் இதில் முதல்ல ரீட் த அசர்ஷன் அண்ட் ரீசன் கேர்ஃபுல்லி டு மார்க் த கரெக்ட் ஆப்ஷன் கிவன் பிலோ. முதல்ல அசர்ஷன் பாருங்கள். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ரியல் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தட் கேன் பி ஐசோலேட்டட். அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹைப்போதட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அல்லது இமேஜினரி ஸ்ட்ரக்சர் அல்லது கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் நாட் ஏ ரியல். சரிங்களா? ஸோ அசர்ஷன் வந்து ஃபால்ஸ். ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹைப்போதட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், இமேஜினரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், லெஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். பட் அது வந்து என்ன இல்லை, ரியல் ஸ்ட்ரக்சர் இல்லை. ரியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இட் இஸ் நாட் ஏ ரியல் ஸ்ட்ரக்சர். ஸோ அசர்ஷன் வந்து நமக்கு என்னது, ஃபால்ஸ். பட் ரீசன் வந்து பாருங்கள். இதுக்கான ரீசன், ரெசனன்ஸ் இஸ் த கான்செப்ட் யூஸிங் த டிஸ்கிரைப் த டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ். கரெக்டு தான். டீலோக்கலைசேஷன் நடக்குது டிஃப்ரெண்ட் பார்ட். இப்போ நம்ம இப்படி எழுதுகிறோம், CH2 மைனஸ், இங்கே டபுள் பாண்ட், நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். ஸோ இங்கே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும், இங்கே இப்போ நமக்கு ரெசனன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெசனன்ஸ் இஸ் த கான்செப்ட் யூஸிங் த டிஸ்கிரைப் த டீலோக்கலைசேஷன் அல்லது காஞ்சுகேஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த மாலிகூல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் வரும், திருப்பி இந்த பாண்டுக்கு மைக்ரேட் ஆகும், இங்கே இது மாறும். ஸோ நமக்கு அப்படி எழுதும்போது நமக்கு கார்பனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இங்கே மைனஸ் ஆகும், இங்கே டபுள் பாண்டாகவும் மாறும். சரிங்களா? ஸோ ரீசன் வந்து என்னதுன்னா கரெக்ட். சரிங்களா? இது வந்து ட்ரூ. ஸோ அதுக்கான ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் பார்க்கும்போது அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் கொஷின். ஆப்ஷன் ஏ CH3 CH2 ப்ளஸ், ஆப்ஷன் பி CH3, இதில் 2 CH3, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். ஆப்ஷன் சி CH3 CH ப்ளஸ் CH3, ஆப்ஷன் டி CH3 ப்ளஸ். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங், இதுக்கான கொஷின் which of the following லேக்ஸ்னா ரொம்ப குறைவான அல்லது லீஸ்ட்னு அர்த்தம். லீஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலிட்டி. லீஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு லீஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலிட்டி
விச் ஆஃப் த ஃபாலோவிங் லேக்ஸ் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய ஸ்டெபிலிட்டி என்னென்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி இதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நமக்கு தெரியும். 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது ஒரு கார்போகேட்டையான பக்கத்தில் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதில் 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன். சப்போஸ் இதுக்கு ஆர்டர் கேட்டாங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும். இதுக்கு நமக்கு B இஸ் த மோர் ஸ்டேபிள், தென் C, தென் A, தென் D. இது ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா லேக்ஸ் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு லீஸ்ட். ஸோ ஆப்ஷன் D இஸ் த லீஸ்ட். CH3 ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு லீஸ்ட் ஸ்டேபிள் ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? இது இந்த கொஷின் நம்பர். CH3 முதல்ல கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட், இதனுடைய ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய ஸ்டெபிலிட்டியில் லீஸ்ட் அல்லது லேக்ஸ் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலிட்டி. லேக்ஸ் அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கான ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தான் இது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Which of the following hyperconjugation is not possible? Which of the following கொடுத்துருக்கூடிய கொஷனுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாட் பாசிபிள். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எதில் பாசிபிள் இல்லைன்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுதான் கொடுத்துருக்கக்கூடியதில். ஃபஸ்ட் ஆப்ஷனில் கார்பனில் 3 மெத்தில், இது ஆப்ஷன் நம்பர் ஏ. ஆப்ஷன் நம்பர் ஏ. ஆப்ஷன் நம்பர் பியில் ஒரு ஃபினைல் குரூப் பென்சீனில் கார்பனில் 2 மெத்தில் குரூப் CH3. ஆப்ஷன் நம்பர் சியில் ஒரு பென்சீனில் CH2CH3 எத்தில் பென்சீன். ஆப்ஷன் நம்பர் சியில் CH3CH2 ப்ளஸ். இதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாட் பாசிபிள் எதுன்னு கேட்குறாங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாட் பாசிபிள் ஆல்ரெடி தெரியும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா ஒரு sp2 கார்பன் பக்கத்தில் sp3 கார்பன், பட் இதில் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாட் பாசிபிள். நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த sp2 கார்பன் பக்கத்தில் sp3 கார்பன், இதில் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே sp2 கார்பன் பக்கத்தில் sp3 கார்பன் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே sp2 கார்பன் பக்கத்தில் இங்கே sp3 கார்பன், இதுவும் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். சப்போஸ் இந்த கொஷின்ஸுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஏ தான், ஏன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாட் பாசிபிள். சப்போஸ் இந்த கொஷினுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டாங்கன்னா, இந்த கொஷினுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ். ஸோ இங்கே 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே 2. ஸோ இது 2 பேருக்குமே 2 தான். ஆப்ஷன் சி அண்ட் டிக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருமே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான். பட் இதில் ரெசனன்ஸ் இருக்குது. சரிங்களா? ரெசனன்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, நமக்கு இதில் பென்சின் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கார்போகேட்டைனோட பென்சின் மூலியம் ரெசனன்ஸ் மூலியமாக ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஹைப்பர் கான்ஜுகேஷன் நமக்கு இதில் மோர் ஸ்டேபிள். ஸோ அந்த கேட்டகரி பார்க்கும்போது இந்த sp2 கார்பனில் இந்த பென்சைலுக்கு இது வந்து மோர் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் செகண்டு இது சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி, நெக்ஸ்ட்டு பி அண்டு ஏ. இந்த ஆர்டர் படி நம்ம எழுதலாம். ஸோ அவங்க கேட்கக்கூடியது நாட் ஹைப்பர் கான்ஜுகேஷன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் பாசிபிள் இன் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ மோர் ஹைப்பர் கான்ஜுகேஷன் கேட்டாங்கன்னா சி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.